ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிற ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஒரு ஃபோன் தான். இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்டான ஓஎஸ் வந்து அந்த ஃபோனில் வந்து ரன் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்டேட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னுமே இந்த ஃபோன் வந்து பாவனையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃபோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள் நிறுவனம் ரிலீஸ் பண்ண அவங்களுடைய ஐஃபோன் 12 பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய டிசைன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி இன்னும் வரையும் நம்ம பார்க்குற இந்த டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்த ஃபோன் ஐஃபோன் 12 தான். ஐஃபோன் 11க்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டிசைனில் வந்து பாக்ஸ் ஷேப் வந்த ஃபோன் ஐஃபோன் 12 தான் வந்துச்சு. அந்த ஐஃபோன் 12ஓட டிசைன் தான் இன்னுமே நம்மளுக்கு ஐஃபோன் 16 வரையும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிசைனில் வந்து முதல் ஃபோனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னுமே அப்டேட் கிடைச்சிக்கிட்டு இருக்க ஒரு நல்ல ஃபோன். இந்த ஃபோனை யூஸ் பண்ண ஃபோன் நீங்கள் வாங்கலாமா, எங்கே வாங்கலாம், உண்மைக்குமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வர்த்தா இல்லையா, 2024 பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் பிராண்ட் நியூ ஐஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதோட விலை கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 3 லட்சம் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இல்லாமல் ஒரு யூஸ் பண்ண மொபைல் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன்ஸில் யூஸ் பண்ண மொபைல்ஸும் வாங்கலாம். நம்மளுடைய சேனல்லே பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண ஐஃபோன்ஸில் வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ஃபோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐஃபோன் 12 தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஐஃபோன் 12 அப்படின்னு பார்த்தோம்னா 2020 தான் லான்ச் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது. இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா iOS 18 வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த ஐஃபோன் 12 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இந்த ஃபோனை வாங்குறதுக்கான முக்கியமான காரணமாக நம்ம சொல்லலாம். ஏன்னா லேட்டஸ்டான iOS அப்டேட் வந்து இன்னுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கான அப்டேட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அந்த அப்டேட்ஸுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஐஃபோன் 12 வந்து ரன் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஃபோனில் நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் மொபைல் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90,000 1,20,000 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ஃபோனோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குற ஷாப்பில் ஒரு நல்ல ஃபோன் இருக்குது அப்படின்னா அதோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ ஐஃபோன் 12 அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ லான்ச் ஆகி 4 வருஷம் ஆகுறதுனால அதோட பேட்டரி ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணி இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வாங்குற ஃபோன் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஃபோனாக செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ட் மொபைல் ஒரு நல்ல ஐஃபோன் 12 வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோன்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே ஐஃபோன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ கேலக்ஸி மொபைலில் உங்களுக்கு அந்த ஃபோன்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ ஐஃபோன் 12 அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிள் நிறுவனம் லான்ச் பண்ணும்போது 2020 தான் லான்ச் பண்ணாங்க. இவங்க லான்ச் பண்ண இந்த டிசைன் தான் இன்னுமே 2024 போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த டிசைனோடய பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 சீரிஸ் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா டிசைனில் ஒரு மைனர் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டிசைன் ஃபர்ஸ்டாகவே வந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன் 12 தான் வந்துச்சு. இந்த டிசைன் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஐஃபோன் 5 தான். ஸோ ஐஃபோன் 5S எல்லாமே பார்த்தோம்னா இந்த டிசைனில் தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு 6ல இருந்து அவங்க டிசைனை சேஞ்ச் பண்ணி 11 வரையும் ஒரே மாதிரி டிசைனை கொண்டு வந்திருந்தாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா 12ல இருந்து அவங்க டிசைனை வந்து கண்டினியூஸாக இப்போ 16 வரையும் ஒரே டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐஃபோன் 12 அப்படின்னு பார்த்தோம்னா அதோட லுக் அண்ட் டிசைனை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நானோ சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பின்னாடி சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டுவல் கேமரா பார்க்கலாம். அதோட எல்இடி ஃப்ளாஷும் பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பின்னாடியும் நம்மளுக்கு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே அந்த கிளாஸில் பின்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோன் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒட்டுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லுக் அண்ட் டிசைன் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்க ஃபோன் தான். ஸோ உங்களுடைய கைக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐஃபோன் 12 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபோனாக இருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.1 இன்ச் டிஸ்பிளே தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோன் வந்து
இப்போ இருக்க ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்காது. கைக்கு ஒரு அடக்கமான ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு ஐஃபோன் 12 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஐஃபோன் 12 அப்படிங்கிறது ஒரு நல்ல டிசைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோன்னா 6.1 இன்ச் கொண்ட சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 625 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1200 பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 164 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு செராமிக் ஷீல்டில் தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அது கூட 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் தான் இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது அந்த அளவு தூரம் பெருசாக தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் ஒரு ஐஃபோனில் லேட்டஸ்ட் சீரிஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு பழைய சீரிஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி டிரெக்டாக ஐஃபோன் 12 தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு பெரிய மாற்றம் தெரியாது. பட் இருந்தாலுமே இது வந்து 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோன்னா சாதாரணமாக உங்களுக்கு வந்து நார்மல் யூசேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லாவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெவி யூசேஜாக இருந்தாலுமே இதோட பேட்டரி மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் டிஸ்பிளே அதில் எந்த ஒரு இடத்துலையுமே பிரச்சனையாக இருக்காது, நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க இந்த டிஸ்பிளேக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க சிப் செட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள் நிறுவனத்திலேயே A14 அப்படிங்கிற பயோனிக் சிப் செட் தான் கொடுத்துருக்காங்க. இது 5 நானோமீட்டர் சிப் தான். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும்போது இந்த சிப் செட் தான் ஒரு ஹெவி யூசேஜுக்கான பெஸ்ட்டான சிப் செட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது iOS 14 தான் லான்ச் ஆனிச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா iOS 18 வரையும் அப்டேட் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. iOS 18லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 64 GB பார்க்கலாம். அதுக்கடுத்து 128 GB இருக்குது, 256 GB இருக்குது. உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 128 GB போனீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அதை தாண்டி 256 GB போகும்போதும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெரிய மாற்றம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாற்றம் அடையுது அப்படிங்கிறதான் ஐஃபோன்ஸில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். அடுத்து ஐஃபோன் 12 நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கேமரா தான். ஸோ நீங்கள் வந்து கேமரா வந்து அந்தளவு தூரம் பெருசாக திங்க் பண்ணலை, பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பேசிக்காக ஒரு நல்ல கேமரா இருந்துச்சு அப்படின்னா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் கொடுத்துருக்க பின்னாடி இருக்க டுவெல் கேமராஸே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 மெகா பிக்சலில் f1.6 அப்படிங்கிற வைட் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட இன்னொரு 12 மெகா பிக்சலில் f2.2ல அல்ட்ரா வைட் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபோட்டோஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோன் கேமராஸோட நம்மளுக்கு சாதாரணமாக இப்போ இருக்க பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோன் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை விட ஐஃபோனில் கொடுத்துருக்க இந்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான கேமராவாக இருக்கும். ஐஃபோன் 12 கொடுத்துருக்க வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4K 60 FPS வரையும் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு சாதாரணமாக ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி கொள்றதுக்கு தேவைப்படும் அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு ஐஃபோன் 12 வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 12 மெகா பிக்சலில் தான் கொடுத்துருக்காங்க. f2.2ல நம்மளுக்கு ஒரு வைட் லென்ஸோட 4K வீடியோ ரெசல்யூஷனோட இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபீஸ்க்கும் ஓரளவு இந்த ஃபோன் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு பிறகு இதோட செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் ஐடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சீரிஸ்க்கு அப்புறம் பார்க்கவே கிடைக்காது. ஸோ அதனால இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க சிம் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நானோ சிம் கொடுத்துருக்காங்க. மற்றது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டுவல் சிம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஐஃபோன் 12 வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இந்த ஐஃபோன் 12 வந்து 2024 யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா யூஸ் பண்ணுற அளவில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே iOS அப்டேட் 18 வந்து இதில் ரன் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் ரன் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால 2024 இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஹெவி யூசருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்குள்ள மறுபடியும் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட பேட்டரி அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா பேட்டரி வந்து நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ஐஃபோன்ஸ் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவு பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஹெவி யூஸராக இருக்கிறீங்க, தொடர்ந்து வந்து டேட்டா ஆன் பண்ணி நீங்கள் வந்து கேமரா அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரை நாளைக்குள்ளேயே மறுபடியும் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்துடும். பட் இருந்தாலும் நீங்கள் சாதாரண யூசேஜ் டே டு டே யூசேஜுக்கு வந்து ஒரு ஃபோனாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் இதில் பேட்டரியை வந்து தாக்கு
தாக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன்ஸ் வந்து மார்க்கெட்டில் பிராண்ட் நியூவாக கூட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிராண்ட் நியூவாக வாங்கினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த 2024லையும் இதை வந்து பயன்படுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. யூஸ் ஃபோன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஃபோன் ஷாப்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த iPhone 12 வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர்ஸ் கொடுக்குறேன், அவங்கள கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா iPhone 12 பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து நம்ம எந்த ஃபோனை பற்றி பேசணும், யூஸ் மொபைலில் எந்த ஃபோன் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் ஒரு யூஸ்ட் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.